அரியவா காப்பில் அரணவா சேர்ப்பில் குறியவா அன்பே கடவுள் பெரியவா பட்டுத் தரியவா விட்டு வரியவா கட்டும் கதறவா கட்டு. Have you seen God? हर हर शंकर जय जय शंकर 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 हर हर शंकर हर हर शंकर जय जय 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 शंकर हर हर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर हर हर शंकर. Yes, indeed. I have seen Paramacharya. कांची कामकोटि गुरुनाथा God's abode. Our heart. Isn't heart a temple? This devotee built a temple for his only God, Paramacharya, in his heart. His Hridayalayam will soon be a reality, to become an Alayam, Karunalayam. சாந்தம் தவழ்ந்திடு முகமும் குரு சங்கரனை பணியகமும் சாந்தம் தவழ்ந்திடு முகமும் சாந்தம் தவழ்ந்திடு முகமும் குரு சங்கரனை பணியகமும் தவகாந்தி உமிழ்ந்திடும் உருவும் தவகாந்தி உமிழ்ந்திடும் உருவும் செங்கருணை இருவிழி மலரும் செங்கருணை இருவிழி மலரும் பார்வேல்தர் பணிந்திடு பதமும் பார்வேல்தர் பணிந்திடு பதமும் துயர் வேதனை தீரருட்கரமும் துயர் வேதனை தீரருட்கரமும் ஜெயமேல்திடும் எம் குருநாத ஜெயமேல்திடும் எம் குருநாத சந்திரசேகர சத்குருநாத சத்குருநாத சந்திரசேகர சத்குருநாத ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. The Jyoti that descended on the earth from the Garbhalayam of Srimati Mahalakshmi Ammal in Anusha Nakshatram on 20th May 1894 as the very embodiment of Parameshwara cast its magnificence for 100 long years. For all the shower of its karunya on the human well-being, which enhanced the splendor of all human efforts to divine heights, this Manibandabam is a small token of gratitude, as fitting as Chola kingdom's consecration of Brihadishwara temple in Tanjavur
and Pallava kingdom's Ekambareshwara temple in Kanchi. The spark of this thought, of course, did not occur to a king, but to a humble yet noble devotee of Mahaperiyava, Sri V. Venkatrama Iyer, fondly known as Pradosham Mama. மாமா சொல்லுவா, ஒருத்தர் நமக்கு வாழ்க்கையில் ஒரு சின்ன உபகாரம் பண்ணிட்டா, அதுவும் டைம்லி பண்ணிட்டாள்னா இவாளுக்கு கோயில் கட்டி கும்பிடணும்பா அப்படின்னு சொல்கிற பழக்கம் ஒன்று உண்டு. ஒரு சின்ன கைங்கரியம் பண்ணவாளுக்கே கோயில் கட்டி கும்பிடணுங்கிற போது சாட்சாத் ஈஸ்வரனான பெரியவா நம்ம வாழ்க்கையில் இவ்வளோ க்ஷேமத்தை கொடுத்துருக்காளே, அவளுக்கு கோயில் கட்டி கும்பிடணும்னு மாமாவுக்கு ஆசை வந்தது. எங்கே கோயில் கட்டுறது, எப்படி கட்டுறது, நானும் ஏழை பிராமணன், நான் எப்படி கோயில் கட்டுறது, மாமாட்ட வளர்கிற குழந்தைகளை கூப்பிட்டு அவளுக்கு இடத்தெல்லாம் பார்த்துன்னு வா அப்படின்னு அனுப்பிச்சா. செவிலிமேடுங்கிற இடத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த பாலாத்தங்கரையாகவே நடந்து வந்து இந்த ஓரிக்கை இப்போ இருக்கிற இந்த லேண்டெல்லாம் பார்த்துட்டு திரும்பி மாமாட்ட வந்தேன். மாமாட்ட வந்து இடத்தெல்லாம் பார்த்துடாப்பானா பார்த்தோம், செவிலிமேட்டில் இந்த லேண்டை பார்த்தோம். அதுக்கப்புறம் தள்ளி வந்தோம், அங்கே ஒரு சின்ன மணல் மேடு இருந்தது, வாட்டர் ஒர்க்ஸ் மாதிரி அங்கே கொஞ்சம் இருந்தது, பக்கத்தில் பாலாறு போயின்னு இருக்கு, அங்கே ஒரு பெரிய ஒரே மாதிரி கண்டினியூஸ் பீஸாக ஒரு லேண்ட் ஒன்று அங்கே நிறைய இருந்தது அப்படின்னு அந்த குழந்தைகள் சொன்னான். அப்படி சொல்லின்னு இருக்கிற சமயத்தில் கரண்ட்டு போச்சு. என்னடா பெரியவாடு கோயில் கட்டலான்னு சொல்கிற போது கரண்ட்டு போகிறதே அப்படின்னா. அப்படி சொல்லி முடித்த 2வது நிமிஷம் ரொம்ப பிரகாசமாக, சாதாரண பிரகாசத்தை விட கொஞ்சம் அதிக பிரகாசமாக அந்த கரண்ட் வந்தது. ஆச்சரியப்பட்டா. Just an illusion or a divine sanction was the query in his mind. Back came the reply. மேனாக்குள்ளே தான் பெரியவா படுத்துப்பா. மேனா வெளியில் இவர் அரிக்கன் லைட் வச்சுருக்கு. அரிக்கன் லைட் வச்சா என்ன அடையாளம்னா அன்றைக்கி பெரியவா படுத்துட்டாச்சு, விஷ்ராந்தி ஆகிடுதுன்னு அர்த்தம். மணி 8-8:30 மணி இருக்கும். அடாடா பெரியவா படுத்துட்டாளே, நம்ம ஏதோ சூசகம்னு நினச்சோம் படுத்துட்டாளே அப்படின்னு நினச்சிருந்தா. அப்புறம் தரையை போட்டிருந்தது. சரி மாமா பேசாமல் படுத்துட்டா, பெரியவா ஒன்றும் சொல்லலையேங்கிற ஒரு தாபத்தோடு படுத்துட்டா. ஒரு 10:30 மணி இருக்கும். பெரியவா எழுந்து இந்த கை தட்டுவாவா, அவள் கை தட்டுற சத்தம் கேட்டுது. உடனே டக்குன்னு கைகிரி மன்றம் எழுந்து மேனாவோட அந்த கதவை ஸ்லைடிங் டோர் இருக்கும், அந்த கதவை திறந்து பெரியவா உத்தரவாதன்னு பார்த்தா. பிரம்மஸ்ரீயை கூப்பிட்டு சொல்கிறா, நான் இன்னைக்கு கார்த்தால் ஒரு கனவு கண்டேன், உங்கள்கிட்ட சொன்னேனோ அப்படின்னா. சொல்லலையே பெரியவா அப்படின்னு அவர் சொல்கிறார். அவனை பெரியவா சொல்கிறான், நிறைய சன்னியாசிகள் வந்தவாசி ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கா, நானும் கூடவே நடந்து போயிட்டே இருக்கேன், மேனால நான் போயின்னு இருக்கேன். அப்படி போகிற போது அங்கே ஒரு ஆறு போயின்னு இருக்கு, மணல் மேடு இருக்குது, குடியானவா குழந்தையெல்லாம் பக்கத்தில் உற்சாகமாக விளையாடின்னு இருக்கா. அங்கே பக்கத்துலேயே மணல் மேடு பக்கத்துலேயே நான் தங்கிடுறேன். நான் அங்கே மேனாவை கதவை திறந்தேன், அங்கே ஒரு பாட்டிமா இருந்தா அப்படின்னா. நான் அப்படி போய் கதவை திறந்து அப்படி போய் அங்கே போகிற போது ஒரே இருட்டாக இருந்தது. என்னடா இவ்வளோ இருட்டாக இருக்கே அப்படின்னு நினச்சேன். திடீர்னு பிரகாசமாக எடுத்து, அவளோட பாஷையில் பிரகாசமாக எடுத்து அப்படின்னா. அதாவது பிரதோஷ மாமாட அந்த குழந்தைகள் பார்த்த அனுபவத்தை என்னெல்லாம் நடந்ததுன்னு சொன்னாலோ அதை அப்படியே படம் பிடிச்சா மாதிரி பெரியவா தன்னோட கனவாக எடுத்து சொன்னான். ஆஹா, பெரியவா அந்த ஊர்ஜிதப்படுத்த மாமாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. It did ease the arrow out of the bow, and the monumental effort to build a temple for Jagadguru Chandrasekharendra Saraswati of Kanchi Kamakoti Peetham was put on track by his own true devotee. எவ்வளோன்னா சொல்ல தெரியல, அமௌண்ட் எவ்வளோ வரும், பெருசாக இருக்கணும், பெரிய கோயிலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த பிளானை போடணும் மடத்துக்கு போன உடனே. When I went to the mud, Pujya Shri Jayendra Saraswati Swamigal blessed me to plan big. Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara Jaya Jaya Shankara Hara Hara Shankara. எடுத்துக்கிட்டு பிளான் எடுத்துக்கிட்டு பெரியவா அப்போ இருக்கா கொண்டு போய் காமிச்சேன். எங்கள் பிளான் காமிச்சேன். இப்படி விரித்து கண்ணாடி போட்டு அவ்வளோ பார்த்தார். அது அசாத்தியமான அனுகிரகம். சரி அப்படின்ட்டு கட்டு போகணும் கொடுத்துட்டா. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. அப்புறம் எனக்கு மனசு தைரியம் வந்துடுச்சு. When Parameshwara is pleased with the design of his Kailasha, it spells the best omen for mankind.